எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லாக் பார்க்கலாம். அழகாக துணியை வந்து காய போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தா மழை வந்துருச்சு. 3 நாள் கழித்து நானே துணியை வந்து துவைச்சி காய போட்டிருக்கேன். ஆனால் இந்த மழை இருக்கே என்னை சுத்தமாக விட்டு வைக்கல. சரி, துணியை வந்து கொஞ்சமாவது பாதுகாக்கலான்னு சொல்லிட்டு உள்ளே தள்ளி வந்து வச்சுருந்தேன். பார்த்திங்கன்னா அவ்வளோ மழை. ஸோ விடாமல் மழை ஒரு 2-3 மணி நேரத்துக்கு வந்துட்டு இருந்தது. 3 நாளாக வந்து பார்த்திங்கன்னா மழை வந்துரும்னு பயந்துட்டு இருந்தேன். சரி, இன்றைக்கி தைரியமாக துவைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மழை வந்து க்ளீன் பண்ணி வச்சிடலாம். டீயும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டு இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு வீட்டே அந்த கேப்பில் க்ளீன் பண்ணியாச்சு. ஈவினிங் டைமில் என்னோட குட்டி சேர்ந்தா இப்படி தான் வந்து சாமி கும்பிடுவாங்க. அவங்க கும்பிட்ற அழகாக பார்க்கலாமா? Okay. Don't touch. சரி, போதும் போலாமா? வாங்க. குட் பாய். வாங்க போதும். சரி. ஃபுல்லாக வீட்டவே வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நைட்டு வரும்போது நம்மளுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். அடுத்த நாளைக்கு எந்திரிச்சு வேலை பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நாங்கள் வந்து நைட்டு வந்து வெளியே சாப்பிட்லாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சுருக்கோம். பட் எப்படி அமையுதோ அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கோம். குட்டீஸ் ஒரு சமயம் தூங்கிடுவாங்க, இல்லை கிராங்கியாக பிஹேவ் பண்ணுவாங்க. அதை பொறுத்து தான் வந்து நாங்கள் டிசைட் பண்ணிப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். குட் நல்லா இருக்கு. ஓகே, அப்படியே திரும்பி காட்டுங்க. பாப்பா வந்து எல்லோ கலரில் ரோஸ் வச்சுருக்கா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடி இவ்வளோ வளர்ந்துருக்கு பாப்பாவுக்கு. மொட்டை போட வேணாம், சாமிக்கு வேற போடணும். ஸோ மொட்டை போட வேணாம், பூ முடியே கொடுத்துக்கலான்னு பார்க்குறோம். ஏன்னா பாப்பா பெரிய கிளாஸ் போயிட்டுருக்கா. ஸோ சில்கி ஹேர் தான், நார்மலாகவே ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும் பாப்பாக்கு. என்னையா காட்டு, ஹேர் ஸ்டைல் பண்ணலாம். கபிலேஷ் காட்டு, ஹேர் ஸ்டைல் பண்ணு. இங்கே பாரு, அம்மா பாரு மேலே. Mom, can I do this time hairstyle, please? நீங்க பண்ணி விட்டுருங்க. டைம் இல்லை தங்கம், நாளைக்கு தம்பிக்கு நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணி விடுங்க. ஓகே? எங்க கபிலேஷ் ஹேர், ஐயோ ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சா? சூப்பர். எங்க காட்டு, எங்கடா வர? ஐயோ ரொம்ப வலிச்சு சிவன மாதிரி. ஓகே, நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு ஒரு நாள் சொல்லுங்க, சரியா? 16, 15, 14, 13, 8, 12. ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்கோம். நல்லா வந்துருச்சு. ஸோ நம்மளுக்கு லேட்டாகவும் ஆயிடுச்சு. மார்க்கெட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வெளியே எங்கே சாப்பிட்றதுன்னு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசி வச்சுருந்தோம். நாங்கள் போகிற அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பாட்டு போட்டுகிட்டே காரில் நம்ம அப்படியே போனோன்னா அந்த ட்ராவல் ரொம்ப இனிமையாக இருக்கும். அதனால நைட் டைம் வந்து வீக்கெண்ட்ஸில் நாங்கள் இந்த மாதிரி எப்போவாவது வந்து போவோம். ஸோ அதுக்கு இந்த ஒரு ட்ராவலுக்காகவே நாங்கள் இந்த ஒரு மார்க்கெட்டுக்கு வந்து போகிறது. எப்படி இருக்குது அப்படின்றதையும் பாருங்கள். சுற்றி இருக்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய அந்த லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மின்மினி பூச்சி மாதிரி அப்படியே அங்கங்கே சூப்பராக இருக்கும். குட்டி பையன் அந்த ட்ராவலில் அருமையாக தூங்கிட்டாரு. அதனால் நாங்கள் ஸ்ட்ரோலரை எடுத்து சரி இவரை தூங்க வைக்கலாம் அப்படின்னு பார்த்துட்ருக்கோம். இது தம்பி ரொம்ப குட்டி பையனாக இருக்கும்போது வந்து வாங்கினது. அதுக்கப்புறம் எப்போயாவது தேவைன்னா எடுப்போம், அப்படியே காருக்குள்ளேயே வந்து கிடக்குது. ஸோ தூக்கி போட்டுடலாமான்னு யோசிக்கிறப்பெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது தேவைப்பட்டுருதா, அதனால நாங்கள் அப்படியே வந்து வச்சிட்ருக்கோம். வாங்க இங்கிட்ட, இறங்கி வா. Don't do like this. ஒரு குழந்தை அப்படியே விழுந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் டிஏஒய்க்கு வந்து வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி ஸ்டால்ஸ் வந்து நிறையா இருக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே வந்து நிறையா நம்மளுக்கு ஃபேன்சி ஐட்டம், அப்புறம் வந்து மொபைல் ரிப்பேர் பண்ணுற ஷாப், அப்புறம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ட்ராலி வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதெல்லாம் ஆஃபரில் வந்து போட்டிருந்தாங்க.
அப்புறமா கிளாஸ் டம்ளர்லாம் வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே வந்து பார்ப்பாங்க. ஸோ நானுமே வந்து தேவைப்பட்டுட்டு இருந்தது. நான் வந்து இன்னுமே சின்னதாக வந்து பார்க்குறேன். ஏன்னா காஃபி நம்ம அளவாக எடுத்துக்கும் போது ஆறி போயிடுது. ஸோ சின்னதாக வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்த்துட்ருக்கேன். My brother and me. ஓகே, இந்த கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது, ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ இதில் காஃபி ஊற்றி நம்ம சாப்பிடும்போது இன்னுமே ஹெவி ஆகிடும். ஸோ பிடிச்சதெல்லாம் பார்க்கும்போது வாங்கிட்டே இருக்க வேண்டாம், ஏன்னா வீட்டில் எவ்வளோ பொருள் தான் சேர்க்குறதுன்னு அப்படியே விட்டுட்டேன். இதை விட இன்னொன்றுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் நீட்டாக இருந்தது. ஸோ அது பாப்பா அதாவது வாங்கித்தாங்கன்னு எடுத்து எல்லாத்தையும் காட்டிகிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான், வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்துட்டேன். It feels so relaxing. அப்புறமா இதெல்லாம் என்ன பர்கர் மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தா வந்து சோப் பால்ஸாம். ஸோ இது பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அண்ட் இது பக்கத்தில் போனாலே அந்த ஸ்மெல்லுமே வந்து ரொம்ப எனக்கு வந்து பிடிச்ச மாதிரி இருந்தது. அண்ட் சிலதெல்லாம் வந்து நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக வந்து இது எப்படி நம்ம போட்டு குளிக்கிறதுக்கு தோணும். ஸோ இதுவே வந்து சாப்பிட்றதுக்கான அந்த ஒரு ஸ்மெல்லு தான் நல்லா இருந்தது. வெனிலா ஃப்ளேவர், அதுக்கப்புறம் வந்து ஒரு ரோஸ் ஃப்ளேவர், இந்த மாதிரி இருக்குது. பாத் பாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. என் பொண்ணு இது வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. பட் இதெல்லாம் என்ன பிராண்டு, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலாமான்னு தெரியல. அப்புறமா இங்கே குட்டி குட்டி நிறைய ஷாப்ஸ் வந்து இருக்குமா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹேருக்கான எல்லா ப்ராடக்ட்டுமே வந்து கிடைக்கும். அப்புறம் விக்கு இந்த மாதிரி ரொம்ப பால்டு ஹெட்டாக இருக்கவங்களுக்கு எக்ஸாக்ட் மேட்ச் பண்ணி வந்து ஹேர்லாம் வந்து விற்பனை பண்ணிகிட்ருப்பாங்க. இதான் வந்து துரியன் பழம். பார்த்து அதோட ஸ்மெல்லு அவ்வளோ ஆளை வந்து அட்ராக்ட் பண்ணும். எனக்கு ரொம்ப 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 இந்த ஸ்மெல் வந்து ரொம்ப பிடிக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத சொல்லுங்கள். அவ்வளோ ஒரு டேஸ்டான பழம் இது. அப்புறமா மார்க்கெட்டில் நான் ஃபுல்லுலாம் வந்து வீடியோ எடுத்துக்கல. ஸோ ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் வீடியோலாம் நிறையா வந்து போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ நான் வந்து ரொம்பலாம் எடுத்துக்கல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி ஆஃப் கிழங்கு வகைகள் வச்சுருப்பாங்க. ஸோ ஸ்வீட் பொட்டேட்டோ இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்றதுக்காண்டி எப்போவுமே நான் வந்து வாங்கிப்பேன். ஒவ்வொரு வாட்டியுமே ஒவ்வொரு கிழங்கு வந்து எடுத்துப்பேன். அப்புறம் பழங்கள் வந்து நிறையா வெரைட்டியாக வந்து வச்சுருப்பாங்க. சாப்பிட்டதே குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு இருந்தோன்னா ஒரு கட்டத்தில் வந்து போர் அடிச்சு போயிடும். ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா தக்காளி வந்து வாங்கியிருந்தேன். இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா இஞ்சிலேயுமே நிறையா இருந்தது குவாலிட்டி. ஸோ அதில் ஒரு டைப் ஆஃப் இஞ்சி வந்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து எடுத்திருக்கேன் இந்த கலரில். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறம் பெரிய மாம்பழம் ஒன்று எடுத்துக்கிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாம்பழம். அப்புறம் அன்னாச்சி பழம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் மல்லித்தலை வந்து எடுத்திருக்கேன். இப்போ ரீசெண்டாக தான் வந்து நான் காய்கறிகள் எல்லாம் வந்து லிட்டில் இந்தியாவில் வந்து வாங்கியிருந்தேன் நான்வெஜ் வாங்க போகும்போது. ஸோ எனக்கு அளவாக தான் தேவைப்பட்டது. அதுக்கப்புறமா மெக்டி குழந்தைங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு மெக்டி பக்கம் வந்திருந்தோம். அங்கே தான் வந்து ஒரு விஷயம் வந்து நடந்துச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா மெக்டியில் வந்து நாங்கள் 2 பீஸ் ஆஃப் சிக்கன் வந்து இருந்ததா. ஸோ அதோட பீஸ் பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து சுத்தத்துக்கு வந்து வெறும் எலும்பு தான் வந்து இருந்தது. அதுவும் அவ்வளோ ஆயிலியாக நல்லாவே இல்லை. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து போய் கேட்டாங்க, என்னங்க போன டைமும் அப்படி தான் இருந்தது, சரி ஓகே சம்டைம்ஸ் இட்ஸ் ஹேப்பன், இந்த டைம் இப்படி இருக்குது, ரொம்ப ஆயிலியாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவங்க நீங்கள் டச் பண்ணிட்டீங்க, நாங்கள் இது பண்ண மாட்டோம் அது பண்ண மாட்டோம்னாங்க. அதுக்கப்புறம் மேனேஜர் வந்து ஒரு பீஸ் வந்து கொடுத்தாங்களா, அதுவுமே வந்து பார்த்தா அதே மாதிரி தான் வந்து இருந்தது. ஸோ இப்படி தான் இதுக்கு வந்து நம்ம இந்திய மதிப்புக்கு வந்து கிட்டத்தட்ட 120 ரூபா 130 ரூபா நாங்கள் கட்டுறோம். இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்டெல்லாம் ரொம்பவுமே அவாய்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு சொல்லி நம்ம தான் மாறணும் அப்படின்ட்டு நாங்கள் வேறு என்ன பண்ண முடியும் அப்படியே வந்துட்டோம். ஸோ அவ்வளோதான், எங்களோட டே வந்து இப்படி தான் கொஞ்சம் மூட் அவுட்டாக ஆகிடுச்சு. இருந்தாலும் ஓகே.